அண்மை செய்தி. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய விவரங்களை சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு மிக கனமழை என்ற அளவு நீடிப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய இந்த 5 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் நாளைய தினமும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், ஆனால் இந்த முறை கனமழைக்கு மட்டுமே இருப்பதாகவும் அது படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல் ஆகிய இந்த 5 மாவட்டங்கள் நாளைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி தமிழகத்தில் பரவலாக இந்த கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழை லேசான அளவில் தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழையினுடைய தீவிரத்தன்மை குறைந்திருந்தாலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு குறையவில்லை. குறிப்பாக வங்கக்கடல்ல புயல் உருவாவதன் காரணமாக நமக்கு மழையுடைய தீவிரத்தன்மை குறைந்திருக்கிறது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு, அதனுடைய தீவிரத்தன்மை கனமழை என்ற அளவு தொடர்வதாகவும், அதற்கு பிறகாக அதாவது இந்த புயல் உருவாகி அது கரையை நெருங்கியதுக்கு பிறகாக தமிழகத்திற்கு மீண்டும் மழைக்கான வாய்ப்பு தென்மேற்கு பருவமழையின் காரணமாக ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இந்த புயலின் காரணமாக தென்மேற்கு பருவமழை இயல்பான காலகட்டத்தை விட முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்பு மேலும் அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் தொடர்ந்து தமிழகத்தில் மழை பெய்திருக்கக்கூடிய காரணங்களால அதிகபட்சமாக மழை அளவானது இந்த கடந்த 15 நாட்கள் கிடைத்திருப்பதாகவும், குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இயல்பாக 108 மில்லிமீட்டர் மழை பெய்ய வேண்டும். ஆனால் 138 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. இது இயல்பை விட 28% கூடுதலான மழைப்பொழிவு என்ற ஒரு அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க.